நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகுறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா ஒன்று அது அரசியல்வாதியும் வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். அதாவது இவனை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 250 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா 220 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். ஒருத்தவன் பீஸா டெலிவரி வந்தான், அவனை ப்ரொடியூசர் நினச்சி அவங்ககிட்ட அட்வான்ஸ் எடுத்திருக்கான். அவன் செருப்பு கொண்டு அடித்து வெளில போயிருக்கான். இப்போ ஹீரோவாக இருக்கான், இன்னும் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க போகிறான்னு தெரில. ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தது, கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை, எப்போது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான், சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கேடா இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன், நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க 4 பொக்கே வச்சுக்கிட்டு கடைசியா சொல்லுவேன், அதுக்கு நான் தான் ட்ரெயினரு சார். இங்க பாருங்க உங்களுக்காக ஸ்பெஷலா இல்ல அதுக்கு டேய் எனக்கு எழுதிருக்கு பாருங்க, காண்ட்ரா சார் எழுதிருக்கு. நாளை வச்சு மாற்றி மாற்றி அவர் சொல்றது மாதிரி மறைச்சு நாள் வச்சிருக்கலாம். நான் அப்படித்தான் எடுப்பேன். கேடி பிளாக் கலாட்டங்களை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அவர் ஒரு அரசியல்வாதி ஆகிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட்டு இதில் வச்சு எடுத்திருப்போம், படத்தில் இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே, விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் நிறைய மேலே பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட்டு தான் அந்த ஷாட்டு. அதனால என் அசிஸ்டன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதனால கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டுக்குள்ள பண்ணும்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே வேணாம் சார். உங்களை பற்றி சார் என் சார் அதான் திட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்கிங்கில் ஒரு முக்கியமான ரோல் இவர் பண்ணுறதா இருந்தது. அவருக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. இவங்க தான் ஏற்றி விட்டது ஃபர்ஸ்ட்டு. தம்பி தான் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆனால் நீங்கள் நடிக்கணே அப்படின்னா, நான் சும்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் நடிக்கணே அப்படின்னா அவன் ப்ரொடியூசர் சீனிஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இவனை பார்த்தா சைஸ் அவர் என்ன சொன்னார்னா, இவரை உள்ள கூப்பிட்டு வந்தால் ப்ரொடியூசராக என்ன மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே இவர் பண்ணுறதா இருந்தது. அந்த டைம் சில சூழ்நிலைனால அது பண்ண முடியாமல் போச்சு. பட் இப்போ இந்த ஒரு லெவலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும் பிரசாந்த் பாண்டியராஜன். நன்றிங்கய்யா. அதான் இவன் தம்பி மாதிரி அண்ணனும் என்னைய கூப்பிட்டு லவர் பத்தில் நடிக்க சொன்னார். தம்பி தான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னார். அதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல தான் அப்படி நடித்தேன். ஐயா அப்போ அந்த ஐடியாலாம் இல்லை, இந்த மாதிரி நடிக்கணும், ஐடியா இந்த மாதிரி நடிக்கணும்னா. உண்மையாகவே அது என் நண்பன் பாலசரவனுக்கான கேரக்டரு. ஆக்சுவலாக இவரும் பாலசரவனும் ரொம்ப நாளாக அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னைய கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்லை அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் அது பாலசரவன் அந்த கேரக்டர் நடித்தார். அதுதானே தவிர நம்ம பிளான் பண்ணினா ஒன்றும் பண்ணல. ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணுறோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட் தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னு. அது அவன் எக்ஸ் தளத்தில் புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அல்லவன். இப்போ இவர் என்னுடைய படத்துடைய டைரக்டர் மாமன். அந்த படத்துக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கதை எழுதி முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு நான் ஒரு 6 மாதம் காத்திருந்தேன். ஆனால் இந்த கதையை படித்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுன்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருந்தார், படித்து சொல்லுங்கன்னு.
எனக்கு தெரியாது இவர் தான் ஹீரோவை பண்ணுறாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே மதுரைக்கு நான் போயிட்டு இருந்தேன், ட்ராவலிங்களோட 6 ஃபோன் பண்ணிட்டாரு. இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தான் நம்ம நான். அது இல்லாமல் சென்னையில் இருந்தாவே அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாலும் திருச்சி உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துருக்கேன்னு சொல்கிறக்கூடிய ஆள் இவர். இப்போ அவ்வளோ போய் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன்னு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை ரீச் ஆகிட்டு படிச்சிட்டேன்னொடனே திருச்சியிலேருந்து நைட்டு கிளம்பி விட்டாங்க ஒப்பீனியன் கேட்கறது. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் நடிக்கிறாப்புன்றது. அங்கங்க இருந்து பேசு. அங்க சென்டர் தான் போகணும். சரி, எனக்கு அதுக்கு தான் பின்னாடி போய் நின்னேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ 2-3 பேரை கூப்பிடுறாங்க எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும், இவர் வந்தால் ஏதாவது பேசுவேன், அந்த மாதிரி என்னையும் ஆக்கிட்டாங்க. அதாவது இவனை பற்றி ஒன்று சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 250 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா 220 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். ஒருத்தவன் பீஸா டெலிவரி வந்தான், அவனை ப்ரொடியூசர் நினச்சி அவங்ககிட்ட அட்வான்ஸ் எடுத்திருக்கான். அவன் செருப்பு கொண்டு அடித்து வெளில போயிருக்கான். இப்போ ஹீரோவாக இருக்கான், இன்னும் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க போகிறான்னு தெரில. பட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதை 240 நீ ஒருத்தன் தானே? அதை நானும் ஒருத்தன் சிக்கிட்டேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறான் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சினிஷ் இல்லை, சினிஷ் பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா, எனக்கு ப்ரூஸ்லி ஃப்ளாப்புக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்படுறப்போ என்னை நிறைய இடத்துல என் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு போய் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சினிஷ் தான். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர் மச்சாங்க. அது வாய்ப்பில்லை. தேங்க்யூ. திட்டுவார், பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் இல்லை இது முடிச்சு ப்ரூஸ்லிக்கு அப்புறமும் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 2 வருஷம், ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்க, நீ ஏதாவது ஒரு கதை எழுது, இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லு, எந்த ப்ரொடியூசர் உனக்கு படம் பண்ணலன்னா கடைசியாக என்கிட்ட வா, பசங்க ப்ரொடக்ஷன் உனக்காக எப்போனாலும் ஒரு படம் பண்ணும், நான் உனக்கு பண்ணுறேன்னு எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் தான். ஸோ எப்பயுமே அவர் சொல்கிறது தான், அவர் என்ன கலாச்சாரம் ஒரு எங்கள் சார் அதனால் வாங்கிக்கிறோம். இன்னும் நல்ல கதை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, குமாரன் வந்து சொல்கிறாரு, ஒரு சூப்பர் கதைங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதில் கதையில் ஹீரோ வேறு, இது 2 ஹீரோ, சின்ன ஹீரோ, அவர் சின்ன கேரக்டர் தான். அதனால ஒரு நப்பாசில் வந்து கேட்டேன் சார் இருக்கு சின்ன கேரக்டரா, ஆனால் அதுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளர் தான், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர்னாரு. அதனால வந்து கேட்டேன். பட் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் சார், வாய்ப்பையும் தருவார். தேங்க்யூ சார். இவனை வச்சு நான் ஒரு படம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எவ்வளவோ பேரை பண்ணிட்டேன், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவனும் படம் வச்சு நான் பண்ணுறேன், இவனும் என்னை வச்சு பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கம்பேக் விலங்குக்கு அப்புறம் இது பெரிய அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது கதை எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விக்கி இது பெரிய டைரக்டர், ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உண்டான எல்லா மூமெண்ட்டும் இருக்குங்கிறத ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவீங்க, வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. இது ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு 4 படம் லைனப் பண்ணி வச்சுருக்காரு பெரிய பெரிய கம்பெனிகளோட. எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்னொருலும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்குது. அதனால் சீக்கிரம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ. அது மாமன் தேங்க்ஸ் மீட் நடத்தலை, ஏன் நடத்தலைன்னு கேட்கறதுக்காக தான் இப்படி கூப்பிட்டேன். அது இதை நான் தேங்க்ஸ் மீட்டாக வச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிண்ணே. நன்றி. ஏன்னா எனக்கு அதான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரூஸ்லி வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதனண்ணன் கொடுத்த லைஃப் தான் விலங்கு. ஸோ விலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் சம்பளம் பேசுகிறப்போ குமாரனை வந்து இன்னும் நீங்கள் தேட்டரில் ஃப்ளாப் படம் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்னென்னா குமாரன் என்னென்னா அந்த ஃபாலோஅப் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் டிசம்பர் 16 ஷூட்டிங் ஆரம்பித்தேன் மாமன், மே 16 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு விரட்டி பயங்கரமாக வேலை பார்க்க வச்சு தான் இப்போ ஜனவரி 5 ஆரம்பித்தோம், இப்போ மே 22 ரிலீஸ். இப்போ 2 படம் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக எங்களை ட்ரெயின் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் குமாரன் தான். ஸோ பயங்கர சென்சிபிளான ஆள். நான் ஏன் கதையை கொடுத்து படிக்க சொன்னேன்னா, உண்மையாலுமே மூஞ்சிக்கு நேராக எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக அண்ணன் சொல்லுவார்.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, மாமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எனக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து, ஒரு பெரிய ஹீரோ கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி 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 சொல்கிறதுக்காக தான் அவர் சொன்னேன். நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ. வரல அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையில்லடா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தது, கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. எப்போது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான், சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கேடா இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன். நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட்டு கேட்போம்பா, அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடித்து கேட்போம்பா. அப்படிப்பட்ட ஆளவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரு டிசம்பரில் வந்தியாடா வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலர் வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த குளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணுறோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான், சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு என்கிட்ட புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னு. அது அவன் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான ஆள் அவன். ஏன்னா அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார் சரிப்பா எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்லேருந்து இப்போ லோகேஷ்லேருந்து எல்லாரும் மாறுறது எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு சந்தோஷம். இவனு வரட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி வந்தான், நடித்தான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்றீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்குன்னு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதில் நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்கள் டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னார், செம்மையாக இருக்குது, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். அவனுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்தில் திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க, கண்டிப்பாக நிற்பான். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா வந்து அது அரசியல்வாதியும் வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச இல்லை உங்க ஆசீர்வாதம் சார், இல்லை உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆளு தான். உண்மையிலேயே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா இன்னும் பேசுவாடா? சரி விக்கியை கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமா இங்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா இந்த பக்கமாவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்துல 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன். இவன் விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் அமுதன்னு சொல்லு. இங்கே 3 பேர் தான் புதுசாக வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையாக மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையாக பேசவே மாட்டாங்க.
இவங்களை வச்சு படமே நான் முடிச்சிட்டேன். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள் 60 நாளில் கண்டினியூவாக முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடித்து முடித்தோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட என்னை பற்றி நோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணால் நான் என்கிட்ட இருந்து வெளில போகிறதுக்காம அவன் ஃபேஸ்புக்கில் வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுக்குவாங்கல்ல. அவர் நீ படம் அந்த படம் ஜெயிக்கும், எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனால் திறமையான பையங்க உண்மையிலே குமார் சொன்னது மாதிரி தான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா 2 மணிக்கு 2 போட்டோம்னா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமோ டீசர் கொண்டாந்து காமிச்சா இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட் அது போலேடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து. அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும். அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்டா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி எங்கள் ப்ரொடியூசர் கேடி பிளாக் எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும் G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டதில்ல. பிரசாந்த் பாண்டியராஜன் அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர், குட் பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ரைட்டர், டைரக்டர், இப்போ ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டராக வந்து மாறி இருக்காரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவரோட மாடுலேஷன், மேனரிசம், அவர் பேசுகிற விதம், அவரோட குரல்லேருந்து எல்லாமே. கண்டிப்பாக வந்து இவர் டைரக்டராக எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஆக்டராக எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிப்பார்னு நம்புகிறேன். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். யாருமே அதை வந்து அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரீஸுங்கிறது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து சினிமாவை தாண்டி ஒரு சீரீஸ் பக்கம் வந்து ஒரு கவனத்தை அதிகமாக கொண்டு போக வச்சது வந்து விலங்கு, அப்புறம் வதந்தி அண்ட் அயலி, இந்த மாதிரி சீரீஸ்க்குலாம் பெரிய பங்கு இருக்குது. அந்த வரிசையில் வாரண்ட்டும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இது எப்படி அந்த வேர்ல்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோட ஒரு வேர்ல்டு அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதோட டைரக்டர் விக்னேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இருக்கார். அண்ட் மற்ற க்ரூ அண்ட் டெக்னீஷியன் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பி. அடுத்து பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் எடுக்கிற அப்படி அண்ணனுக்கு போய் ஓரமாக அதாவது நீங்களே பெரிய ஹீரோ ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆடியோ லஞ்ச் பக்கம் போகனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உன்ன மாதிரி என் படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோலு நடிக்க வேண்டியது. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு வேணுன்னே போயிட்டார் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணால் இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆகிட்டார் போல். அவர் ஒரு வகையில் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன். இல்லைங்கய்யா அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லோரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பீக்கி பிளைண்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸு. ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங். ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும், இன்றைக்கி நான் பண்ணுற அதுக்கும் சரி.
இப்போ நான் பண்ணுற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்பொழுதெல்லாம் விலங்கு அளவுக்கு நம்ம பண்ணிட போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நாவல்ட்டியாக இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நியூ கம்மர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து இவர் மாதிரியான வெற்றிப்படை இயக்குனர்கள் தான். அதனால இந்த படத்தையும் ஏதோ இருக்குன்னு சொன்னார், அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. கூப்பிட்றேன். நன்றிங்க. ரொம்ப நன்றி. மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக சினீஸ் வந்திருக்காரு, அவருக்கும் சினீஸ் முடிவு. லப்பர் வந்து ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமாக தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும். அதான் லப்பர் வந்து நல்லா ஓடிச்சு, முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேசுவேன்னா அடுத்தது பேசுவோம். நன்றி. இல்ல புரியல, நான் என்ன ஈவெண்ட்ல இருக்கேன்னு எனக்கு புரியலையே. எல்லாரும் வாங்கின அந்த பொக்கே எனக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் மறைவாவது வரலாம். அதே பொக்கைவே அப்படியே திரும்ப நாகரிகமா சொல்ல மாட்டோம் தான், அதுக்காக பின்பக்கமாவது எடுத்துட்டு வரலாம். அப்படி போகும்போது அந்த சைடு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க சார், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாங்க. ஆமாமா, மொத்தம் 4 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்காங்க. ஓகே, ரொட்டேஷன்ல வரும் சார், நம்ம பாத்துக்கலாம். வெளியில இன்னொன்னு வாங்கி வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், வெரி ஸ்வீட். அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜ்கிட்டேருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிக்குள்ள நானும் பாண்டியும் வந்து அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டயத்துலேருந்து எனக்கு பிரசாந்த் தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார், நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்துருந்தாலும் ஒரு கதையை முழுசாக நம்பி சரியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடைந்த உயரத்தை விட 2 மடங்கு பெரிய உயரத்தை அவர் அடைவார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விலங்கு வெப் சீரிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு டைரக்டராக ரொம்ப நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் மாமன் பார்த்துட்டு நான் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் மிக்சடாக ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன். உங்கள் பையனுக்கு நான் ஃபேனாகவே ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நடிகனாக, ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸாக எங்கேயா தப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்கும். பட் ரொம்ப நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இது பாலசரவனுக்காக எழுதின கதையில் வச்சுக்கிறோன்னே பாலசரவன் முன்னாடியே சொன்னான். ஸோ மகிழ்ச்சி. முதல்ல வந்து பிரசாந்த் வந்து இதில் ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் டைரக்ட் பண்ணணும், ஹீரோவாக நடிக்கணும். வேறு தாசனை அழகர்சாமி குதிரையில் யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், இப்போ வரைக்கும் கலட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நர்மதா, இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூட அவங்கள்ட்ட பேசினேன், அது டேட்னால் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு முதல் மேடை விக்னேஷுக்கு. நிச்சயமாக விக்னேஷுடைய ஒரு அசிஸ்டன்ட்டாக அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையணும். விக்னேஷுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி வந்து பாரதி ராஜா ஒரு ஆலமரமாக இருந்தாரோ அது மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு ஆலமரமாக மாறணும். நிறைய விருதுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அஸ்வினை தொடர்ந்து, பிரசாந்தை தொடர்ந்து விக்னேஷ். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய ஃபேமிலிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக என்னை வெயிட் பண்ணி நீ படம் பண்ணுவேன்னு சொல்லி நம்பினது எங்கள் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு நம்பினது வந்து பிரசாந்த் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாண்டியா சார்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் நானும் அவனும் ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ விலங்கு பண்ணும்போது
அதில் கிடச்ச கதை தான் இந்த வாரண்ட். ஸோ இந்த வாரண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை வந்துட்டு சொல்லும்போது, இது நீ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ண வச்சான். அப்படி போய் நான் மீட் பண்ணி நிறையா கதைகள் கேட்டு நானும் அவனும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த வாரண்ட் கதை. மதன் சார் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து பாலசரவன் நடிக்கிறதா இருந்தது தான். ஆனால் டிலே ஆனது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. ப்ளஸ் அவர் வந்து இதுக்கான நிறைய எஃபர்ட் போட்டார். ஆனால் எனக்கு லேட் ஆகும் காரணத்துக்காக தான் நான் பிரசாந்தை வந்து நான் தான் பிரசாந்தை வந்து கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு நடிக்க வச்சேன். பட் அந்த படத்துக்காண்டி நிறையா பிரசாந்த் வந்து அவனோட அதிகமாக இது வரைக்கும் நானும் அவனும் சாப்பிட்றலாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் இந்த படத்துக்காண்டி நான் அவனை உடம்பை குறைக்கிறேன்டான்னு சொல்லி இவ்வளோ தூரம் எனக்கு குறைச்சி எனக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து என்ன சொல்கிறது கோ டைரக்டர் மாதிரி என் கூட பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே பிரசாந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக நடித்து கொடுத்தான். அப்புறம் பாண்டியா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் போடல சார், அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என் ஃபேஸ்புக்கை போய் பார்த்துருக்கீங்க. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஒரு மாதிரி இருக்குது சார். இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்குமாண்ணா? இங்கே ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மைக் ஓகே ஓகே சார், சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டைம்னால அப்படி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பாண்டியா சார் தான் வந்து எனக்கு வள்ளிகாந்த் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு குரு, செம படம் டைரக்டர். அவர் தான் வந்து பாண்டியா சார்கிட்ட சேர்த்து விட்டார். சார்கிட்ட வந்து இது நம்மால் பசங்க 2 கதைக்களி ஒர்க் பண்ணோம். சார் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து சார் நாங்கள் ஸ்கிரிப்டை பற்றி தான் சார் நிறையா பேசுவோம். இல்லை சார் உண்மை சார் மொத்தமாக 3 பேர் தானே சார், அதனால் இல்லை சார் அது பிரசாந்த் இருக்கும்போது பேசுவோம் சார். பிரசாந்த் இருக்கும்போது அவங்க ஸ்கிரிப்டை பற்றி பேசுவோம். சுசீந்திரன் சார் வந்து அடிக்கடி எங்கள் செட்டுக்கு வருவார். அதாவது பாண்டியா சார் படம் பண்ணும்போது எப்போ வந்தாலும் அவங்க எல்லாருக்கூடையும் என்ன அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க தான் கேட்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து சார் உட்காந்து சார் ஒரு எடிட்டிங் கட் பண்ணுவார், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவரை நான் ஆக்சுவலாக பிரசாந்த் அதான் சொன்னேன், இந்த படம் முடிச்சுட்டு சாரை கூட கூப்பிட்டு காமிக்கலாம் வாடா அப்படின்னு கேட்டேன். இருடா நம்மளே ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். சினிசனா வந்து பிரசாந்த் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம். சினிசனாட்ட நானும் ரொம்ப நாளாக கதை சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தானே பிரசாந்த் வச்சு பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணா. இல்லை நான் அட்வான்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டேன், நீங்கள் கதையை கேளுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். மீடியா பீப்புள் நீங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும். ஓகே, தேங்க்யூ. நன்றி. விலங்குக்கு வந்து இதே தான், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமல் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடைச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம், இல்லைனா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்கிட்டுமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன்.
அவங்களுக்கும் என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ஜி5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலனை நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ஜி5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு. திரும்ப அதே தான் இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துலேருந்து தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறையா பேசுகிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.